ஓம் சாந்தி. 17 ஏப்ரல் 2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தந்தையின் கட்டளை என்ன? பாபா சொல்றார், நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் தன்னை ஆத்ம ரூபத்தில் குழந்தை என்று புரிந்து கொள்ளுங்கள் என்பது தந்தையின் கட்டளையாகும். இரண்டாவது கேள்வி, யார் பஸ்மாசுரனாகி விடுகிறார்கள்? பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, ஈஸ்வரனுடையவராகி ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் பஸ்மாசுரனாகி தன்னாலே எரிந்து விடுகிறார்கள். தன்னையே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? எரிச்சிக்கிறாங்க. சிலர் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு பதிலாக காமசிதையில் பஸ்மமாகி விடுகிறார்கள். மூன்றாவது கேள்வி, அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய மூர்த்தியாக எப்பொழுது ஆக முடியும்? அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய மூர்த்தியாக எப்போது ஆக முடியும்னா, பாபா சொல்றாரு, இதயத்தில் ஒரு திலாராம், அதாவது இதயத்தை கவர்ந்த தந்தையை நிரப்பி சகஜயோகி ஆகக்கூடியவர்கள்தான் அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய மூர்த்தி ஆவார்கள். இதயத்தில் ஒரு திலாராம், அதாவது இதயத்தை கவர்ந்த தந்தையை நிரப்பி சகஜயோகி ஆகக்கூடியவர்கள்தான் அனைவரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய மூர்த்தி ஆவார்கள். நாலாவது கேள்வி, எப்போது வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும்? தந்தையிடம் மற்றும் ஈஸ்வரிய குடும்பத்திடம் உள்ளபூர்வமான அன்பு இருந்தது என்றால் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். இல்லையா? தந்தையிடமும் சரி, ஈஸ்வரிய ஃபேமிலி ரெண்டுத்துலேயும் உள்ளபூர்வமான அன்பு இருந்தால் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். அஞ்சாவது கேள்வி, எதற்கு பயம் இருக்க வேண்டும்? தர்மராஜரின் தண்டனைக்கு பயம் இருக்க வேண்டும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் குழந்தைகள் ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் ஸ்ரீமதப்படி நடப்பார்கள். புத்திசாலி குழந்தைகள் ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் ஸ்ரீமதப்படி நடப்பார்கள். இரண்டாவது, மாயைக்கு வசமாகி காரியம் செய்தால் டேஷ் விடுவீர்கள். மாயைக்கு வசமாகி காரியம் செய்தால் போதமாகி விடுவீர்கள். போதமாயிடுவீங்க. மூன்றாவது, ஸ்ரீமதப்படி நடந்தால் டேஷ் ஏற்படாது. ஸ்ரீமதப்படி நடந்தால் எந்த நஷ்டமும் ஏற்படாது. நாலாவது, எங்கு டேஷ் இருக்கிறதோ அங்குதான் டேஷ் செல்லும். எங்கு இதயம் இருக்கிறதோ அங்குதான் புத்தி செல்லும். அஞ்சாவது, டேஷ் தான் உங்களுடைய முதல் பாடம். தூய்மை ஆகுவதுதான் உங்களுடைய முதல் பாடம். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.